ஒரு ஆள் வர்றார், மாமா பையன், மாமாவை பார்க்கறதுக்கு மாமாட்ட பொண்ணு கேட்கறதுக்காக வர்றார். ரொம்ப தூரமா பயணம் செஞ்சு மதீனா வந்து அடையிறார். மாமாவை கூப்பிட்டு, என்னுடைய மாமனாரே, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அப்படியா, உட்காருங்கம்மா, உட்காருங்க மருமகனே சொல்லி உட்கார வச்சு, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல, எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கல, என்ன வேலை பார்க்கறீங்கன்னு கேட்கல, எவ்வளவு பங்களா இருக்கு எதுவும் கேட்கல. இது யாரு கேட்கிறா? சஹாபாக்கள். சரியா கேட்டாங்க, கம் சூரத்தன் ஹஃபில்த மினல் குர்ஆன், குர்ஆனில் இருந்து எத்தனை சூறாக்கள் உனக்கு தெரியும்? இப்படி கேட்டா நமக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? குர்ஆனில் இருந்து எத்தனை சூறாக்கள் உனக்கு தெரியும்? அவர் சொன்னாரு, அந்த சூரா இந்த சூரா, கொஞ்சம் 5-6 சூறாக்கள் தெரியும். அப்படியா, கம் ஹதீஸன் ஹஃபில்த மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபிமொழிகளை எத்துணை மனனம் செய்திருக்கிறாய், மனனம் செய்திருக்கிறாய்? அப்ப சொன்னாரு, அது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, அரபி கவிதைகள் எத்தனை உனக்கு தெரியும்? அவர் சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படியா, வாங்க வருமானு சொல்லி அவருடைய மனைவியை அழைத்து, இந்த மாதிரி நமக்கு நம்முடைய பெண்ணை கிட்ட வந்திருக்காரு, நீ சில காசுகள் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி காசு எடுத்துட்டு அவருடைய கையில கொடுத்த ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய பணத்தை, என்னுடைய செல்வத்தை, என்னுடைய பொன்னை இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன், ஆனால் என்னுடைய மகளை மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்குத்தான் கொடுப்பேன். என்னுடைய மகளை மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் கொடுப்பேன். இப்படி எத்தனை மாமனார்கள் முயற்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு எத்தனை ஆளுங்களை உருவாக்கி இருக்கலாம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக.